I am Prem. Today we are discussing about the topic of manufacturing of paper from Bagas. First one sugar industry உள்ள வேஸ்ட் தான் பகாஸ். அப்புறமேட்டுக்கு அந்த பகாஸ் வந்து பகாஸ் பேப்பர் கொண்டு போகிறாங்க. அங்கே வந்து பகாஸ் ஸ்டோரேஜ் ஏரியாவில் சன்லைட்டில் காய வைக்கிறாங்க. அப்புறமேட்டு டீஸ்டோர் கலப்பி டீஸ்டோர் அந்த பகாஸ் உள்ள ரா மெட்டீரியல் உள்ள கல் தேவையில்லாத இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஸ்க்ரீனிங்கு தேவையில்லாத பாத்திரம் ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கன்வீனியன்ஸ் ரெஜிஸ்டர் போகிறாங்க. அதில் வந்து 20 மினிட்ஸ் ஒருக்கா வாட்டிகிட்டே இருப்பாங்க. இது வந்து கன்வீனியன்ஸ் பேட்ச்சு. அப்புறமேட்டு ஸ்டோரேஜ் தாங்க. இது வந்து குக்கிங் நடந்ததுக்கப்புறம் இது வந்து ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளீச்சிங் பண்ணி அந்த கெமிக்கல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. வாஷிங்கில் வந்து ஹாட் வாட்டர் போட்டு வாஷிங் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு P1 டவர் இந்த மாதிரி டவர்லாம் ஒரு சில கோரின் அந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் டவர். அப்புறமேட்டு PM12 பேப்பர் மிஷின் 1-2 அதில் வந்து ரிஃபைனர் அனுப்புவாங்க. ரிஃபைனர் வந்து பல்ப் தேவையில்லாத இதெல்லாம் அடித்து ரிமூவ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து எட்பாக்ஸ் ப்ரெஸ் பாட்னா இது ஃபயர் பாட்டில் வந்து பேப்பர் வந்து ஃபார்ம் ஆகுது. ப்ரெஸ் பாட்டில் வந்து ரொம்ப அழுத்தி மாய்ச்சர் இடத்தை ரிமூவ் பண்ணுறது. ட்ரையர் வந்து இந்த காய வைப்பாங்க பேப்பரை. அப்புறம் ட்ரையர்லேயே பேப்பர் ஃபார்ம் ஆகிடும். கேலண்டரில் பேப்பரை நமக்கு வேண்டிய இதில் ரொட்டேட் பண்ணி ரீவைண்டரில் நமக்கு வேண்டிய சைஸில் கிழிச்சு ஃபினிஷிங் ஹவுஸ் அனுப்பிடுவாங்க. அங்கே தான் அந்த நோட்டு A4 ஷீட்டாக எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அதான் நமக்கு தேங்க்யூ.